நேற்று நள்ளிரவில் வந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி. மறைந்த வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களினுடைய அகவை தினத்தன்று விசிகாவினுடைய வாகனத்தை வழிமறித்து இடையூறு செய்ததாக நம் சமூகத்தை சார்ந்த சில இளைஞர்களுடைய காணொலி என்பது பெரிய அளவில் வைரல் ஆச்சு. நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரியான விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். அது நம்ம பசங்க சில பேர் வேகப்பட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்கண்ணா அப்படின்னு. நேற்று நைட்டு வருது ஒரு ஃபோன், இந்த மாதிரி அந்த பசங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு இயக்கத்தினுடைய கொடியை இடையூறு செய்ததன் அடிப்படையிலும் சாதியின் பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசியதின் அடிப்படையிலும் அந்த 3 இளைஞர்களின் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியில அந்த மாதிரி பேசுறதா நமக்கு எதுவும் தென்படல. இருப்பினும் காவல்துறையினுடைய குற்றச்சாட்டு இதுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல அந்த 3 இளைஞர்களும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். நேற்று பசங்க கேட்கறாங்களா, உங்களுக்கு என்ன தெரியும்னு? இதுதான் சொன்னோம். சாதாரணமா ஒரு எஃப்ஐஆர் நம்ம மேல இருந்தாலே அதை வச்சு ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இந்த எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போக முடியாது, ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கிடைக்காது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பிசிஆர் கூடுதலாக இருக்குதுன்னா ஆன்டிசெப்டிக் பெயில் என்று சொல்லக்கூடிய முன்ஜாமீன் கிடைக்காது. ஏன் ஜாமீனே கிடைக்காது அவ்வளவு எளிதில். குற்றத்தன்மையை பொறுத்து தான் ஜாமீன் கொடுப்பாங்க. அவ்வளவு எளிதாக அந்த ஜாமீன் கிடைச்சிருமானா மிகப்பெரிய கடினம். பிசிஆர் வழக்கு வாங்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பெரும் செல்வந்தர்களே இருக்கிறாங்க. நீதிபதியின் மீதே பிசிஆர் போடப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 3 இளைஞர்கள் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு செய்த விடயத்தின் அடிப்படையில் இப்பேற்பட்ட ஒரு வழக்கின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? அந்த பசங்களுடைய எதிர்காலம் என்பது பெரும் கேள்விக்குறிதான். இதான் உண்மை. இதுக்கு தான் சொன்னோம், எதுவும் செய்யாதீங்க, வேண்டாம், கையில நம்ம வேற எதுவும் எடுக்க வேண்டாம், படிங்க, நல்லா இருங்க, நம்மளுடைய சந்தோஷத்தை யாருக்கும் இடையூறு இல்லாம கொண்டாடுங்க அப்படின்னு. இன்னைக்கு பிசிஆர் போட்டாங்க, வேலை முடிஞ்சிடுச்சு. கவர்மெண்ட் ஜாப் போக முடியாது. அதுக்கப்புறம் அந்த பையனால ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கிடைக்காது, அவருடைய ஃபியூச்சர் பெருமளவில் ஸ்பாயில் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. இதை குவாஷ் பண்ணணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த கேஸை குவாஷ் பண்ணணும்னா பெரும் பொருட்செலவு ஏற்படும். இதுக்கு தான் தயவு செஞ்சு சொல்றோம், திருப்பியும் யாரும் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற வன்முறைகள்ல இது போன்ற விடயங்களில் ஈடுபடாதீங்க, எந்த ஒரு செயலில் ஈடுபடாதீங்க. உங்களுடைய கூர்நோக்கு பார்வை, கல்வி, பொருளாதார முன்னேற்றம், இதுதான் அவசியம். இந்த தருணத்தில் விசிகாவை சார்ந்த இந்த தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். அந்த பசங்களுடைய சின்ன பசங்க உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் செய்திருக்க விடயம் வருந்ததற்குரியது தான், வருத்தமான ஒரு விடயம் தான். இருப்பினும் அந்த கேஸை கொஞ்சம் தளர்த்தி அதை டிக்ளேர் பண்றதுக்கும் விட்ரால் பண்றதுக்கும் நீங்க உங்களுக்குள்ள ஆலோசித்து ஒரு முடிவெடுங்க. காரணம் என்னன்னா, பாவம் சின்ன பசங்க, ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். இப்ப ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விடயம் ஒரு மாற்றமாக இருக்கட்டும். நன்றி.